நீங்க செட்டியாருக்கு இந்திராணிக்கு பிறந்த உங்க பெயர்? என் பேரு நற்குணசேகரன் நல்ல தங்கான். நீ ஒண்டி விட்டு பிறந்தாயா உடன் பிறப்பு? என் கூட பிறந்த பாசம் உள்ள அண்ணன். என் கூட பிறந்த அன்பு தெய்வங்கள் பாசம் உள்ள அண்ணன். அண்ணா அவருக்கு நல்ல உள்ளம் கொண்டதுனாலதான் நல்ல அண்ணன். உலகம் எல்லாம் கூப்பிடுவது நல்ல தம்பி, எனக்கு மட்டும் நல்ல அண்ணன். நல்ல அண்ணன். அப்படி இருவர்களும் பிறந்து ஆமா என்ன ஒரு முகம் ஒரு வாட்டமாக்குது தாய் வாய்க்க போட்டு சின்ன சிறு வயது சித்தாறு கட்டு தெரியாத பருவ குழந்தை வயசுல இருக்கும் போது என்னை பெற்றவருக்கு என்ன ஆனா தெரியுமா? ஐயோ சின்ன சிறு வயது சின்ன சிசு இருக்கும் போது என்னை பெற்றவர்கள் என்னை விட்டு மாண்டு படிச்சுட்டாங்க. அப்படி மாண்டு மடிந்து விட்டால் தாய் தந்தையும் என் தாய் தந்தையும் மடிந்த பிறகு என் கூட பிறந்த பாசம் உள்ள அண்ணன், என் அன்புக்கு ஏற்ற என்னுடைய 6 உயிர் அண்ணன் தாய் இல்லாத பிள்ளை என்று என்ன ஐயாவாகி வெங்கட்டவர்கள் இந்த நல்ல தங்களுக்கும் காசி மகாராஜனுக்கு பஞ்சத்தில் இருக்கிறார்களே, அதாவது பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை, கற்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த கதையினுடைய பெருமை. அதாவது விஷம் கொண்ட பாம்பு இசைக்கு அடிமை, நம்மளுக்கு அடிமை இல்ல, இந்த கலைக்காக அடிமை. விழா கமிட்டி தலைவர்கள் இல்லையா, இருப்பின் நம்மளுக்காக நன்கொடை கொடுத்து கௌரவித்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமாதிரி தெரிவித்து
அப்படி மாண்டு படிந்த பிறகு அம்மா என் கண்ணா என்னை சீரு சிறப்போடு என்னை செல்வாக்க வளர்த்தார் என்னுடைய அண்ணன். யாரு? நல்ல மகாராஜ். இன்னும் எப்படி எல்லாம் வளர்த்தாங்கம்மா? அம்மா பால் வருவா, சோறு வருவா, நாள் ஒரு மேனியா, பொழுது ஒரு வர்ணமாக சீரு சிறப்போடு வளர்த்து 10 வயசு எனக்கு பாவாடை கடை தெரியாத நாள் பருவம். 10 வயசு பாவாடை கட்ட தெரியாத பருவம். பாவாடை கட்ட தெரியாத நாளிலே இந்த காசிமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுத்த கல்யாணம் எனக்கு கொடுத்த சீதானம் இந்த உலக பிரபஞ்சத்தில் யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டாங்க. என்னமா அப்படி சீதானம் கொடுத்தார்கள்? யாரு எனக்கு கொடுத்த சீதானம் எனக்கு ஏறி நிறைஞ்சு இருக்கும்.
சீதனம். சீதனங்கள் பட்டி நெறிஞ்சிருக்கு எனக்கு பசுமாட்டு சீதனம். குட்டை நெறிஞ்சிருக்கு குடுமையாடு சீதனம். வேலு நெறிஞ்சிருக்கு வெள்ளாடு சீதனம். உட்காந்து மோர்க்கடைய முக்காலி பொண்ணால சாந்து மோர்க்கடை எனக்கு சார்மான பொண்ணால தங்கத்தால. அது மட்டுமா என்னம்மா எனக்கு மத்து நல்ல மரகாட்டால எத்தனை சுருள் மடிக்கலுக்கு வெள்ளித்தட்டு பொண்ணால பொண்ணால தங்க கருவேப்பிலைக்கு எங்க போவா கருவேப்பிலைக்கு போவா தங்கா அப்படி என்று எனக்கு கருவேப்பிலையும் கொடுத்தார இந்த மாமச்சன் வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க கருவேப்பிலை எனக்கு கொடுத்தது எங்க அண்ணன் ஆனா இப்ப எனக்கு கொடுத்தது அதை தடை எடுத்து போயிருன்னு யாரு இப்ப மாமச்சன் விட்டாரு கருவேப்பிலை கொடுக்க எல்லாம் வந்து கொடுப்பாங்க கருவேப்பிலை கொடுக்குறாங்க அப்படி எனக்கு கருவேப்பிலையும் எனக்கு சீதனம் கொடுத்தாருங்க அண்ணன் நீரு நெருப்பு நீரு நெருப்பு போக இரண்டு தவிர மற்றதெல்லாம் எனக்கு சீதனம் கொடுத்து ஆடு மேலே குதிரை மேலே ஒட்டகத்து மேலே வேண்டி மன கிருமிகளை கொடுத்து வழி அனுப்பும் போது அம்மா நான் கொடுத்த சீதனம் போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டாரு அந்த நல்ல உள்ள யாருக்கு வரும் உடைய கையில இருக்கக்கூடிய செங்கோல் மிதிலையும் உடைய தலையில இருக்கக்கூடிய தங்க மகட கிரீடத்து மேலையும் அது மேல எனக்கு ஆசை இருக்குது எனக்கு சீதனமா கொடுங்க உன்னை பார்த்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஸ்ரீமந்த நாராயண பாஞ்சாலிக்கு ஆடி கொடுத்த அகுமானத்தை காத்த பாஞ்சாலிக்கு ஸ்ரீமந்த கண்ணே ஆடையை கொடுத்த அகுமானத்தை காப்பாத்தினார் அகுமானத்தை காத்த அதே போல அன்பு தாய் என்னம்மா பேரு உங்க பேரு ஐயா ஆடை கொடுத்த அகுமானத்தை காத்ததை போல நம்மளுக்கு ஆடை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆணு போன பக்கம் அரச பட்டம் பெண் போன பக்கம் எல்லாம் பெருமையாக ஸ்ரீ வேண்டிக் கொள்கிறேன் அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணார் வழி அனுப்பும் போது நான் ஒரு வார்த்தை கேட்டேன் என்ன கேட்டாய் அண்ணா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன் பிரிகிறேன் இதுவரைக்கும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இதுவரைக்கும் என்னை காப்பாற்றி கல்யாணத்தை செய்து இவ்வளவு சீர்வரிசை கொடுத்து என்ன அனுப்புறீங்க என்னை வந்து எப்ப பாப்பீங்கன்னு கேட்டேன் உட்காந்து பேசாம அம்மா கெட்டவனும் நல்லவனும் கெட்டவனும் பிறந்து வீட்டை பெருசு நினைக்கிறவ பொம்பளே கிடையாது பிறந்த வீட்டை பெருசா நினைக்கிறவ பொம்பளை கிடையாது பிறந்து வீட்டு என்னைக்கு பொம்பளை பெருசு நினைக்க கூடாது நல்லவனோ கெட்டவனோ புகுந்த இடத்த பெருசு நினைச்சு வாழ்த்தா ஒரு பெண்ணுக்கு பெருமை அந்த பிறந்த இடத்துக்கு பேரு தேடி கொடுப்பது ஒரு பெண்ணுடைய கடமை அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னேன் அப்பொழுது நான் பிறந்த வீட்டை மறந்தேன் புகுந்த வீடுதான் நம்மளுக்கு சதும் என்ன கல்யாணம் செய்து என்னை கல்யாணம் செய்து 41 வருஷம் ஆகுது ஆகின்றது எத்தனை வருஷம் 41 வருடம் ஆகின்றது 41 வருஷம் நாட்டில் நன்மையோடு வாழ்ந்தோம் 12 வருஷமாக பசி பட்டினி வறுமையின் கொடுமை பசி பட்டினி வறுமையின் கொடுமை அதனால
ஆனா ஒவ்வொரு நாளும் வள்ளி கொடிகள் போல மக்கள் வாடுறாங்க. வள்ளி கொடிகள் போல மக்கள் வாடி வதங்குது. சோறு சோறு என்று சோர்ந்து வருகிறார்கள். மக்களுடைய பசி பட்டினியை நான் கண்ணால பார்க்க முடியல. இன்று நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அது என் கணவனிடத்தில் நான் சொல்லணும். சரி, புறப்படலாமா?